ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி லா ஆஃப் டாட்ஸ்ல டாட்ஸ்னா என்ன அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கேஸ்ல எக்ஸாம்பிளா பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல லா ஆஃப் டாட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் டிஃபென்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் நோட்டிபிகேஷன்ல வரும். லா ஆஃப் டாட்ஸுக்கு கீழே ஜெனரல் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு தற்காப்பு வழிமுறை. பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்னாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் கூட இந்த ஜெனரல் டிஃபென்ஸ் மூலியமா நம்மளால டிஃபென்ஸ் பண்ண முடியும். அது எப்படியெல்லாம் டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா, இந்த லத்தின் மேக்ஸிமோட சிம்பிள் மீனிங், நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, டு எ வில்லிங் பர்சன் நோ இன்ஜுரி இஸ் டன். இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, வேர் தேர் இஸ் எ கன்சென்ட் தேர் இஸ் நோ இன்ஜுரி. இதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங். ஒரு நபர் இதனால ஆபத்து வரும் தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா அவரு டாட்ஸுக்கு கீழே காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியாது. இதுதான் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா. இதுல டிஃபென்ஸ் பண்ண என்னென்ன எசென்ஷியல் இருக்கணும் அப்படின்னா, பிளைன்டிஃப்க்கு இதுல உள்ள ரிஸ்க் தெரிஞ்சிருக்கணும், பிளைன்டிஃப் வாலண்டரியா அக்செப்ட் பண்ணிருக்கணும் அந்த ரிஸ்கை, கன்சென்ட் ஃப்ரீயா இருக்கணும். இதுதான் எசென்ஷியல் ஆஃப் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு கேஸ்ல பார்க்கலாம். ஹால் வெர்சஸ் ப்ரூக்லேண்ட் ஆட்டோ ரேசிங் கிளப். இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, கார் ரேஸ் பார்க்க போன ஒருத்தருக்கு கார் கிளாஷ்ல இன்ஜுரி ஏற்பட்டுரும். அந்த இன்ஜுரிக்காக காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு. இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த நபர் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த நபர் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நபர் வாலண்டரியா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரிஸ்கை. ஏன்னா கார் ரேஸ் பார்க்க போற இடத்துல அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த நபருக்கு தெரியும். வாலண்டரியா அந்த ரிஸ்கை அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நபர் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியாது. வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியாவுக்கு சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஃப்ராட் கன்சென்ட்டா இருந்தா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா அப்ளை ஆகாது. அவங்களோட கன்சென்ட்டை கம்பல் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா அப்ளை ஆகாது. ரெஸ்கியூ கேசஸ்லயும் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா அப்ளை ஆகாது. இதுதான் வாலண்டி நான் ஃபிட் இன்ஜுரியா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல ஜெனரல் டிஃபென்ஸுக்கு கீழே இன்எவிக்டபிள் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லா ஆஃப் டாட்ஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் ஜெனரல் டிஃபென்ஸ். இந்த டாபிக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் தான், அது பேயபிள். யாருக்காவது வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க.